ஒரு முத்தாரம்பாளுக்கு ரொம்ப கொடை விழா சிறப்பாக நடைபெற்று கொண்டிருக்குமா உச்சினி மாகாளி அம்பாளுக்கும். உச்சினி மாகாளி அம்மனுக்கு அந்த நேரத்துல பாருங்க ஒருவர் சொல்லியிருக்காரு, என்ன இந்த இளைஞனார் குலத்துல என்ன அப்படி சக்தி வாய்ந்த தெய்வமா அது? அப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த தெய்வங்கள்லாம் இங்கே இருக்கு. அப்படி சக்தி வாய்ந்த தெய்வமாக இருந்தால் கரக குடம் வைப்பாங்களே தலையில கும்பம், கரகம், பூரண கும்பம், பூரண கும்பம். அந்த கும்பத்தை வேணா வெண்ணெய வச்சு எடுக்க முடியுமான்னு பார்த்தாராம். வெண்ணெய வச்சு தலையில அப்பி வெண்ணெய. ஏன்னா அந்த குடத்தை வச்ச உடனே நல்ல மத்தியான வெயில்ல வருதாங்க. ஆமா, வெண்ணெய் இளவிரும்ல. ஆமா, இளவிரும்ல. நெய்யாலாம் மேலெல்லாம் வடியும். வடியும். அப்படி இருக்கும். அப்படி எடுக்கக்கூடிய சக்தி வாய்ந்த தாயான்னு கேட்டிருக்காங்க. அப்பேற்பட்ட தெய்வம் இருக்கா? அப்ப அந்த அம்பாளுக்கு கொடை விட நடந்து கொண்டிருந்திருக்கு. அவங்களும் வந்திருக்காங்க. ஆமா, சரி. உடனே கூப்பிட்டுருக்காரு. என்னப்பா நீ என்னமா சொன்னி? என்னப்பா நான் ஒன்னும் சொல்லலையே அப்படின்னு இருக்காரு. ஆமா, வெண்ணெய வைத்து கும்பம் ஏற்றலாமா? ஏத்தலாமா? நான் ஏற்றி பாக்க பாரு அப்படின்னாராம். சரி. உடனே அந்த வெண்ணெய் எடுத்து தலையில அப்பி அதுக்கப்புறம் தான் அந்த பூரண கும்பத்தை தூக்கி வச்சிருக்காங்க. அந்த வெண்ணெய் எடுத்து உச்சியில வச்சு அதுக்கப்புறம் பூரண கும்பத்தை வைத்திருக்கிறாங்க. இந்த ஊர்ல அது எந்த ஊர்லயும் கிடையாதுல்ல. அது எங்கேயும் கிடையாது, இங்கதான் நடக்கு. நம்ம இங்கதான் இருக்கு, இளைஞனார் குலத்துல. அப்படி சொல்லுங்க. அவ சக்தி வாய்ந்த ஒரு தலம் நம்ம இளைஞனார் குலம். கொடுத்த வாக்கு அப்படி இல்ல, கொடுத்த வாக்கு அப்படி. ஆமா ஆமா. இப்படி சக்தி வாய்ந்த அம்மன்ல இருக்குல்லப்பா. அப்ப பொல்லாதவா. ஆமா.